Allied Mathematics 2 Madras University syllabus question paperல இருந்து important questionsல unit 5 வந்து நம்ம 3 subdivision பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். 2 mark question, 5 mark and 10 mark. 5 mark question ரெண்டு subdivision பிரிச்சிட்டேன். ஏன்னா வீடியோ லென்த்தியா இருக்கிறதுனால ரெண்டு subdivision பிரிச்சிருக்கேன். first subdivisionல நீங்க இந்த 3 questions பாப்பீங்க. Irrotational, find A, and next pi value கண்டுபிடிக்கணும் del pi ல இருந்து third unit vector normal ஒரு வீடியோல இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இதுல இருக்கிற இந்த மீதி 3 क्वेश्चंस தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1 2 3 இந்த 3 5 மார்க் क्वेश्चंस. சோ 21 நவம்பர் 22ல ரெண்டு क्वेश्चन ஒரே இதுல இருந்தே கேட்டிருக்காங்க. ரெண்டு 5 மார்க் ஒரே பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பைக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா கர்ல் கிரேட் பை. இத படிக்கும்போது நம்ம எப்படி படிக்கணும்னா கர்ல் ஆஃப் கிரேட் பை அப்படின்னு படிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதிக்கலாம். பை ஈக்குவல் டு x cube y cube z cube. x cube plus y cube plus z cube minus 3xyz. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கர்ல் ஆஃப் கிரேட் பை. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பார்ட். ஸோ இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்னு பாருங்க. நான் வந்து இதை கர்ல் ஆஃப் கிரேட் பை அப்படின்னு எழுதுறேன். கர்லோட நோட்டேஷன் டெல் கிராஸ். இந்த கர்லுக்கு மட்டும்தான் இந்த டெல் கிராஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ பிராக்கெட்ல கிரேட் பை. கிரேட் பைன்றது டெல் பை. ஸோ இப்போ கொடுத்துருந்ததை நான் வந்து நொட்டேஷன்ல எழுதிட்டேன். கர்லுக்கான நொட்டேஷன் டெல் கிராஸ். கிராஸோட சேர்த்து தான் கர்ல். ஸோ டெல் கிராஸ். கிரேட் பைன்றது டெல் பை. முதல்ல டெல் பை கண்டுபிடிக்கணும். பை பக்கத்துல என்ன ஆபரேஷன் இருக்கோ அதான் முதல்ல. அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகலாம். நான் இங்க வந்து நமக்கு ஹைலைட் பண்றேன் தெரியணுன்றதுக்காக. இதை ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராடக்ட் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெல் பை கண்டுபிடிக்க போறோம். டெல் பைக்கான எக்ஸ்பான்ஷன் டோ பை பை. இங்க நடுவில் டாட் இல்ல, நல்லா கிளியரா பாருங்க. இது கிரேட் பை. ஸோ டோ பை பை டோ எக்ஸ் ஐ பிளஸ் டோ பை பை டோ ஒய் ஜே பிளஸ் டோ பை பை டோ இசட் இன்டு கே வெக்டார். பை வந்து நமக்கு மேல கொடுத்துருக்காங்க. அந்த பைய எக்ஸ் ஆல ஒய் ஆல ஜெட் ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் 3x ஸ்கொயர் ஆகும். அடுத்தது y அது 0 ஆயிடும். அடுத்தது z அதுவும் 0 ஆயிடும். மைனஸ் 3xன்றது 1 ஆயிடும். y z. இப்போ இது வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால அடுத்தடுத்த டேர்மும் நமக்கு அதே தான் வரப்போகுது. டோ பை பை டோ y. இப்போ இது 3y ஸ்கொயர் மைனஸ் 3xz அண்ட் டோ பை பை டோ z. zல பண்ணும்போது 3z ஸ்கொயர் மைனஸ் 3xy. z ஆயிடும். இப்போ இதை நான் டெல் பை ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ 3x ஸ்கொயர் மைனஸ் 3yz இன்டு ஐ வெக்டார் பிளஸ் 3y ஸ்கொயர் மைனஸ் 3xz இன்டு ஜே வெக்டார் பிளஸ் 3z ஸ்கொயர் மைனஸ் 3xy இன்டு கே வெக்டார். ஸோ மூணையுமே நம்ம எழுதிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க டெல் கிராஸ் ஆஃப் டெல் பை. எனக்கு டெல் பை தெரிஞ்சிருச்சு. அப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும். கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன பண்ணும் ஐ ஜே கே. நெக்ஸ்ட் ரோல டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். அடுத்த ரோல ஐ வெக்டார்க்கானதை ஐக்கு நேரம் எழுதணும். 3x ஸ்கொயர் மைனஸ் 3yz. இங்க 3y ஸ்கொயர் மைனஸ் 3xz. 3z ஸ்கொயர் மைனஸ் 3xy. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது தான் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி டிட்டர்மினன்ட் பார்க்கணும். ஐக்கு பார்க்கும்போது ஐயோட ரோவையும் காலமையும் விட்டுறணும். ரோவையும் காலமையும் விட்டுட்டு ஒய் ஆல நான் இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்றேன். நான் வேற கலர்ல ஹைலைட் பண்ணி காக்குறேன். இந்த டேர்மை ஒய் ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் அதோட மீனிங். இப்படி பார்க்கணும் நம்ம. ஸோ ஒய் ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய் இருந்தா டிஃபரன்ஷியேட் ஆகும், ஒய் இல்லைன்னா டிஃபரன்ஷியேட் ஆகாது. இங்க நமக்கு ஒய் இருக்கு. ஸோ ஒய்ன்றது ரெண்டாவது டேர்ம்ல தான் இருக்கு பாருங்க.
ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இல்ல. அப்போ மைனஸ் 3x. ஃபர்ஸ்ட் டேர்மை ஒய்ல டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 3x மைனஸ். இப்போ இந்த பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இசட்டால பண்ணணும். இசட்டால பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, ரெண்டாவது டேர்ம்ல இசட் இருக்கு, மைனஸ் 3xன்னு வரும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 3x ஹோல் திங் இன்டு ஐ வெக்டார். அடுத்தது பார்க்கும்போது மைனஸ் ஜே வெக்டார். ஜேக்கு பார்க்கும்போது ஜேயோட ரோ அண்ட் காலமை விட்டுருங்க. இப்போ எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணோம். கிராஸ் மல்டிப்ளை. எக்ஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 3y, நடுவில் மைனஸ். இந்த பக்கம் இசட்ல பண்ணும்போது அகைன் மைனஸ் 3y முடிஞ்சிருச்சு. அடுத்தது பிளஸ் கே வெக்டார். கே வெக்டார்ல பண்ணும்போது கேக்கான ரோவையும் காலமையும் ஹைலைட் பண்ணிருங்க. ரோ காலமை விட்டுட்டா நமக்கு என்ன இருக்கு? எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 3z, நடுவில் மைனஸ். ஒய்யால அந்த டேர்ம்ஸை பார்த்துட்டே வாங்க. ஒய்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய் 1 ஆயிடும், மைனஸ் 3z. ஓகே, ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் எல்லாம் என்னவாயிடும்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ எனக்கு வந்து இந்த டேர்ம் கேன்சல். நான் இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இல்லை, அப்போ இது ரெண்டு கேன்சல், இது ரெண்டு கேன்சல், ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளோட ஆன்சர் 0. பட் இது ப்ரூவ் தட் கிடையாது. நமக்கு கர்ல் கிரேட் பை கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபங்க்ஷனுக்கு 0ன்னு வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏவும் பியும் வெக்டார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் ஷோ தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு டெரிவேஷன் பார்ட் நமக்கு. ஸோ என்ன ஷோ தட் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு? டெல் டாட் ஏ கிராஸ் பி. del dot a cross b equal to del cross a dot b minus del cross b dot a. ஓகே, இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம எல்ஹெச்எஸ்ல கொடுத்துருக்கிற மட்டும் நம்ம ஃபங்க்ஷனை எடுத்துட்டு ப்ரொசீட் பண்ண போகிறோம். எல்ஹெச்எஸ் பார்ட் பாருங்க. எல்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? டெல் டாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு கொடுத்துருக்காங்களா? டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்னா நான் எப்படி எழுதுனா, டோ பை டெல்லோடது வந்து டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். பட் எல்லாமே எழுதுறதுக்கு பதிலாக இந்த சம்மேஷன் எழுதிட்டு ஒரு டேர்ம் மட்டும் எழுதுறேன். ஒரு டேர்ம்னா ஐ டேர்ம் மட்டும் எழுதுறோம், அதுதான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றதுனால ஐ வெக்டார் இன்டு டோ பை டோ ஆஃப் A cross B divided by dou x. இப்போ நம்ம இதை என்ன எழுதியிருக்கிறோம் அப்படின்னா டெல் டாட். டெல் டாட்னா என்ன அர்த்தம்? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஐ டாட், டோ பை டோ ஒய் ஆஃப் ஜே டாட் அப்படின்னு எழுதுவோம்ல நம்ம. இப்போ அதை தான் என்ன பண்ணியிருக்கோம், 3 டேர்முக்கு எழுதுறதுக்கு பதிலாக சம்மேஷன்னு போட்டு ஐ ஆஃப் ஐ வெக்டார் ஒரு டேர்முக்கு மட்டும் எக்ஸுக்கு மட்டும் எழுதுறோம். இதுதான் எல்லாத்துக்கும் அப்படின்னு நம்ம ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நான் ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? சம்மேஷன் வெளியில் அப்படியே இருக்கும். இந்த ஐ வெக்டார் டாட் இது ரெண்டாக பிரிஞ்சிடும். ஏ கிராஸ் பியை நம்மளால் ரெண்டாக பிரித்து எழுத முடியும். டோ ஏ வெக்டார் பை டோ எக்ஸ் கிராஸ் பி வெக்டாராக எழுதலாம். இல்லை இதே டேர்மை ஏ வெக்டார் அப்படியே வச்சுட்டு டிஃப்ரென்ஷியேஷனில் பி வெக்டாரை எழுதலாம் பை டிஎக்ஸ், இங்கே கிராஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏல வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், பிஏ கிராஸ் ப்ராடக்ட் வைக்கிறோம். அடுத்து ஏயை அப்படியே வச்சுட்டு பிஏ டிஃப்ரென்ஷியேஷனில் எழுதுகிறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு ஐ டாட்னு இருக்குல்ல, இப்போ இந்த ஐ டாட்டை ரெண்டு டேர்மையும் ரெண்டு தனித்தனியாக பிரிக்க போகிறோம். உள்ளேயே ரெண்டாக இருக்குது, அந்த ரெண்டாக இருக்கிறத தனித்தனி ரெண்டு டேர்மாக. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஐ வெக்டார் டோ ஏ பை டோ எக்ஸ் கிராஸ் பி வெக்டார் ஒரு டேர்ம் plus summation of I vector A vector cross dou B vector by dou X. ஸோ நான் ரெண்டு ப்ராடக்டா ரெண்டு டேர்ம்ஸா தனித்தனியாக பிரிச்சுட்டேன். சம்மேஷனை ரெண்டு டேர்முக்கும் தனித்தனியாக பிரிச்சுட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு ஏ ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பி கரெக்டாக ஆர்டரில் இருக்கு. செகண்ட் ஒன்ல டாட் ப்ராடக்டை மாற்றி எழுத போகிறோம். எல்லாமே ஐ டாட்.
நெக்ஸ்ட் வந்து மாத்தி எழுத போறோம். சம்மேஷன் ஆஃப் I டாட் டோ ஏ பை டோ எக்ஸ் கிராஸ் பி வெக்டார். ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ஒன்ல மாத்தி எழுதுறதுனால இது மைனஸ். என்ன மாத்தி எழுதுறோம்னு பாருங்க. ஐ டாட் முன்னாடி டோ பி வந்துருது. ஸோ ஏ கிராஸ் பின்னு இருந்தது, இப்போ பி கிராஸ் ஏன்னு மாறுது. ஸோ டோ பி பை டோ எக்ஸ் கிராஸ் ஏ வெக்டார். முன்னாடி இருக்கிற அதே ஃபார்மேட்ல எழுதுறதுனால நம்ம மாத்திட்டோம். இப்போ நம்ம டாட் ப்ராடக்டையே மாற்ற போறோம். டாட்டை மாற்றி கிராஸ்க்கு கொண்டு வர போறோம். ஸோ சம்மேஷன் இந்த ஐ கூட இருக்கிறத கிராஸா மாத்துறேன் நான். ஸோ ஐ கிராஸ் டோ ஏ பை டோ எக்ஸ். இதை இங்கே கிராஸ் ஆகும், வெளியில டாட் ப்ராடக்டாகவும் மாற்றி எழுதுறேன் பை யூசிங் டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட். மைனஸ் சம்மேஷன் இங்கேயும் அதே தான். ஐ கிராஸ் டோ பி பை டோ எக்ஸ், வெளியில டாட் ஏ வெக்டார். இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அது சைட்ல எழுதுறேன். இன்டர்சேஞ்சிங் டாட் அண்ட் கிராஸ் வேல்யூ ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மை வந்து எப்படி எழுத முடியும்னா சம்மேஷன் ஐ கிராஸ் டோ ஏ பை டோ எக்ஸ் டாட் பின்னு இருக்கு. ரெண்டாவதுல ஐ கிராஸ் டோ பி பை டோ எக்ஸ் டாட் ஏ வெக்டார்னு இருக்கு. இது இப்போ வந்து ஒரு டேர்முக்கு தான் ஐ. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன அர்த்தம்? ஜே வரும், கே வரும், மூணுத்துக்கும் சேர்த்து வரும். அப்போ நான் இதை எழுதும் போது எனக்கு ஃப்ரண்ட்ல டெல் கிராஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு வந்துருச்சு. மைனஸ் இங்கேயும் அதே தான், ஐஜேகே மூணு சேர்த்து எழுதும் போது டெல் கிராஸ் பி வெக்டார்னு வருதுங்க. பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அவங்க கொடுத்துருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு நான் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். The last question, determine the constant A so that the vector is solenoidal. Solenoidal அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் del dot f vector equal to 0. இதான் இதுக்கான கண்டிஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம A கண்டுபிடிக்கணும். முதல்ல கொஸ்டின் எழுதிக்கலாம். f vector equal to x plus 3y x plus 3y into I vector y minus 2z j vector x plus az into k vector is solenoidal. Solenoidal na adukana condition எழுதுறேன். Solenoidal means del dot f vector equal to 0. Del na dou by dou x I plus dou by dou y j plus dou by dou z k. இதுதான் del. இது dot f. fன்றது நம்ம கொஸ்டின். x plus 3y I plus y minus 2z j டாட் ப்ராடக்ட்னா ஐ ஜே கே தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இன்டூ கே வெக்டார் ஈக்குவல் டு 0. ஏன்னா அவங்க சாலினாய்டல் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஐ ஜே கே மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஐ டேர்ம், அப்போ எக்ஸ் பிளஸ் 3y பிளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் ரெண்டாவது டேர்ம் ஒய் மைனஸ் 2z ஜேயோட டேர்ம். அடுத்தது டோ பை டோ இசட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் az equal to 0. இப்போ x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல 1, அடுத்த பார்ட்ல 0, அங்க x இல்ல, பிளஸ் இங்க y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ் 0. அடுத்தது z ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 பிளஸ் a ஈக்குவல் டு 0 இப்படி வருது நமக்கு. சாரி, z ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த டேர்ம் நமக்கு 0, அங்க இசட்டே இல்லைல்ல. இப்போ 2 பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0. இப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 2 தான் இந்த சம்க்கான ஆன்சர். இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொரு சம் போட்டிருப்போம். இரோட்டேஷனல்
சாலினாய்டல் அப்படின்னா டெல் டாட் எஃப் ஈக்குவல் டு 0 வச்சு ப்ரொசீட் பண்ணும். இப்போ அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட் சிக்கான கொஸ்டின். பார்ட் சி கொஸ்டின் பாருங்க. ஏப்ரல் 2023லயும் அதே கொஸ்டின் தான். ஏப்ரல் 22லயும் ரொட்டேஷனல் தான். ஏப்ரல் 21லயும் அதே பேட்டர்ன் தான். ஃபைண்ட் த ஃபங்க்ஷன் பை. இது வந்து கிரேட் பை கொடுத்துருக்காங்க, டெல் பை கொடுத்துருக்காங்க, பை கண்டுபிடிக்கணும். அடுத்ததும் ரொட்டேஷன். இது நாலும் ஒரே மாதிரி பேட்டர்னான ஒரு ப்ராப்ளம், எக்ஸப்ட் அந்த கிரேட் பைன்ற கொஸ்டின் மட்டும். ஸோ வருஷம் வருஷம் இந்த கிரேட் பைலேருந்து பை கண்டுபிடிக்கிறதுக்கான பேரு ஸ்கேலார் பொட்டன்ஷியல். ஒரே பேட்டர்னில் தான் நமக்கு 10 மார்க் கொஸ்டின்ஸ் வருது. இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.